இந்த பதிவில் ஆண்களின் விதை என்று சொல்லக்கூடிய டெஸ்டிஸை பற்றி பார்ப்போம். விதையினாலே உங்களுக்கே தெரியும், ஒரு விதையுடைய வேலை என்ன அப்படின்னா அது இன்னொரு உயிரை கொடுப்பது. ஆண்களின் விதை எங்கே இருக்கும் அப்படின்னா அடிவயிறுக்கு கீழே 2 தொடைகளுக்கு நடுவில் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரோட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பைக்கு உள்ளே இருக்கும். இதோடைய வேலை என்ன அப்படின்னா உயிர் அணுக்களை உண்டாக்குறது, ஆணுக்கு ஆண்மையுடைய குணாதிசயங்களை உருவாக்குற டெஸ்டோஸ்டரோன் அப்படின்ற ஹார்மோனை உருவாக்கணும். இதுதான் ஆணின் விதையுடைய வேலை. உயிர் அணுக்கள்னா ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு செல்லு தான் ஒரு ஆணுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை இதுதான் கொடுக்குது. இந்த ஸ்பெர்ம் பெண்ணுடைய கருமுட்டை கூட சேரும்போது குழந்தை உண்டாகும். அப்போ இந்த விதை ஒருவேளை இந்த உயிர் அணுவை உருவாக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆணால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஆண்களுக்கு 2 விதை இருக்கு, இதே போல பெண்களுக்கு இருக்கா? ஏன்னா அவங்களும் ஒரு உயிரை உருவாக்குறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா பெண்களுக்கும் இருக்கு. அது அடிவயிறுக்கு உள்ளேயே இருந்துடும், கீழே இறங்காம அவங்களுக்கு உள்ளேயே இருந்துடும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவரி. 2 இருக்கும், ஓவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டையும் ஆணுடைய விதை டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து உருவாகிற ஸ்பெர்மும் இணையும் பொழுதுதான் கரு உண்டாகும். குழந்தை அப்படிதான் உண்டாகிறது. புரியுதுங்களா? பெண்களுக்கு கருமுட்டை உருவாக்கக்கூடிய விதை ஓவரி அப்படிங்கிறது உள்ள இருக்கு, ஆனா ஆண்களுக்கு அது கீழே இறங்கியிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஆண்களுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் ஒரு 37 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்டிஸோடைய டெம்பரேச்சர் அதுல இருந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மியா இருக்கும், 2 டிகிரி கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உடலுடைய ஹீட் 37 டிகிரி இருக்கு அப்படின்னா டெஸ்டிஸோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்? 35 தான் இருக்கணும். ஸோ 2 டிகிரி கம்மியா இருக்கணும். அதுக்கு குளிர்ச்சி தேவைப்படுது. ஸோ அதுக்கு எது உபயோகமா இருக்கு? கீழே இறங்கி அந்த பைக்குள்ள ஸ்க்ரோட்டம்குள்ள இருக்கிறதுனால அதால அதுக்கு தேவையான அந்த குளிர்ச்சியை அந்த சுச்சுவேஷன்ல உருவாக்கிக்க முடியுது. ஸோ இதோடைய அந்த கூலிங் டெம்பரேச்சரை யாரு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த பை தான் மெயின்டைன் பண்ணுது. சுருங்கி விரியக்கூடிய அந்த பை தான் இதோடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. விதை தான் உயிர் அணுக்களை உருவாக்குது. அப்படி இது உருவாக்கும் பொழுது விதை ரொம்ப சூடாகும். அப்படி சூடாகும் பொழுது அதோடைய ஹீட்டை மெயின்டைன் பண்ற வேலையை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற பை, ஸ்க்ரோட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பை தான் இந்த உற்பத்தி சமயத்துல உண்டாகக்கூடிய அந்த ஹீட்டை அந்த பை தான் பார்த்துக்கணும். ஸோ ஆண்களின் விதை ஏன் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் டெம்பரேச்சர் 2% கம்மியா இருக்கணும். அதுக்காக தான் அது கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த விதையில உருவாகிற அந்த உயிர் அணு என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருந்து, விதை கீழே தானே இருக்கு, அந்த விதையில இருந்து அது உருவாகி வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு டியூப் மூலியமா, சொரமெட்டிக் கார்டுன்னு மொத்தமா சொல்லுவாங்க, அந்த டியூப் மூலியமா ஆண் உறுப்புக்கு பக்கத்துல நிற்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லிட்டோம். ஸோ அங்க வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆண் உடல் உறவு கொள்ளும் பொழுது அது ரெடியா அங்க நின்றுகிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியேறும். வெளியேறி பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ள போவோம். அங்க போய் பெண்ணுடைய கருமுட்டை கூட சேரும் பொழுது குழந்தை உண்டாகும். ஸோ இதுதான் விதையுடைய பலன். ஸோ விதைனா என்ன, அது எங்க இருக்கும், அதோடைய வேலை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சுருக்கமா பார்த்துருக்கோம். இனி வரும் பதிவுகளில் இது பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.